நடிகை நயன்தாரா பொதுவாக எந்த நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்ள மாட்டார். படங்களின் ப்ரமோஷன் என்றால் கூட அவர் வரமாட்டார் என்ற பேச்சு சினிமா வட்டாரத்தில் உள்ளது. ஆனால் தன்னுடைய கணவர் இயக்கினாலோ அல்லது தான் தயாரித்திருந்தால் மட்டுமே சினிமா ப்ரமோஷன்களில் கலந்து கொள்வார். இந்நிலையில் நடிகை நயன்தாரா தனது நண்பரும் இயக்குனருமான விஷ்ணு வர்தனின் பட விழாவிற்கு சென்று கலந்து கொண்டிருப்பது ஹாலிவுட் வட்டாரத்தில் உள்ளவர்களுக்கு ஆச்சரியத்தை கொடுத்துள்ளது. இது குறித்து மேடையில் பேசிய நயன்தாரா, நான் பொதுவாக எந்த விழாவிலும் கலந்து கொள்ள மாட்டேன். ஆனால் இந்த விழா எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஏனென்றால் இது என்னுடைய இயக்குனர் விஷ்ணுவின் படம். அதனால் தான் இந்த விழாவிற்கு வர முடியாது என சொல்லவில்லை என கூறியிருந்தார். இப்படத்தில் இயக்குனர் சங்கரின் மகள் அதிதி சங்கர் கதாநாயகியாக நடிக்கின்றார். மேலும் மறைந்த நடிகர் முரளியின் இளைய மகன் ஆகாஷ் முரளி இப்படத்தின் மூலம் ஹீரோவாக அறிமுகமாகின்றார். இந்த விழாவில் பேசிய நயன் அதிதி சங்கரை பாராட்டி தள்ளியிருப்பார். பொதுவாக எந்த ஒரு அறிமுக நடிகை என்றாலும் அவருக்கு அந்த அளவிற்கு பாராட்டும் வரவேற்பும் இருக்காது. ஆனால் அதிதிக்கு இயக்குனர் மகள் என்பதாலே படங்களும் வரவேற்பும் குவிகின்றது. இதில் முக்கியமானது என்னவென்றால் ரசிகர்களுக்கு அதிதி சங்கரை பிடிக்கவில்லை. கிரேச்சாக இவர் செய்யும் சில செயல்களே இவரது நடிப்பை முழுவதுமாக பிடிக்காமல் போக காரணமாகிவிட்டது. இருப்பினும் வெளிப்படையாக சொல்ல போனால் தமிழ் சினிமாவில் ரசிகர்கள் ஏற்றுக்கொண்டால் மட்டுமே நடிகைகள் கோலூற்ற முடியும். அதனாலே இங்கு நெப்ரோஷன் இல்லாமல் உள்ளது. எந்த வகையில் ரசிகர்களை தவிர மற்ற எல்லா சினிமா பிரபலங்களும் அதிதி சங்கருக்கு பயங்கரமாக ஜால்ரா அடித்து வந்த நிலையில் அந்த லிஸ்டில் இப்போது நயன்தாராவும் சேர்ந்து விட்டார்.